ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கும் விஜய்க்கு உள்ள இடைவெளியை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரெண்டு பேர் பேசி தீர்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாண ஏற்பாடு நடக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறப்ப இந்த பொதுமணி கிழவிக்கிட்ட ரஞ்சிதா கூட்டு போய் என்ன சொல்கிறா, கிழவி நீ மட்டும் என்னை விஜய் மாமா கூட சேர்த்து வைக்கல, நீ அவ்வளோதான், நீ உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கண்ணை வச்சு மிரட்டுறாங்க. நீ கிரீடி இப்போ தானே நீ அவங்க பேசிட்டு இருக்காங்க, நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி உங்கள் கழுத்தில் தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் போதுமன் கிளி சொன்னாலே நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா வெண்பாவோட சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம், வெண்பா மல்லியை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன், அதனால நான் மல்லியை தான் கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கல்யாணமும் நடக்குது. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா கண்ணு பொறுக்காது அவங்களவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போதுமொன்று கிழவி பார்த்தீங்கன்னா கிழவி நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், ஏன் எனக்கு இப்படி நிறைய பிளானை போட்டு தரேன்னிட்டு இப்படி சொதப்பி வச்சு அந்த நாகும் அந்த அன்னபூர்ணியை பிளான் பண்ண மாதிரியே அவங்களுடைய பிளானை நிறைவேற்றி அவன் விஜய் கூட மல்லியை சேர்த்து வச்சிட்டாங்க. நீ என்ன பிளானை போட்ட, நீ எப்படி என்னை விஜய் கூட சேர்றதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணியா அப்படின்ற மாதிரி நானும் கூட முயற்சி பண்ணேன். கடைசியில் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய பொதுமொன்று கழிவை பார்த்தீங்கன்னா கண் எடுத்து சுட முயற்சி பண்ணுறாங்க. இந்த ஒரு வாட்டி என்னை விட்டுறி, நான் எப்படியாவது விஜய் கையில் நைஸாக பேசி அந்த மல்லியை கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை அவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இது கண்டிப்பாக சத்தியமாக நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொதுமணி கிளவி நம்மளுடைய ரஞ்சிதா கையில் சத்தியம் பண்ணி தராங்க. என்னதான் சத்தியம் பண்ணி தந்தில்லைங்க, இதுக்கு மேலே நம்மளுடைய மல்லியும் விஜயம் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஏதோ போலீஸ் சத்தியம் பண்ணி தந்த மாதிரி இந்த கிளவி பண்ணி தந்ததை எடுத்துக்க வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுக்கு மேலே அந்த விஜய் கூட நான் சேர முடியலனா கண்டிப்பாக உன்னை போட்டு தள்ளுருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி மேலே பயங்கர கடுப்பாக இருக்காங்க. இது குட்டி பிசாசு இவ்வளோ இருந்துக்கிட்டு நம்ம எவ்வளோ இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், யானை கடைசி நேரத்தில் காலை வாரிட்டால இவ்வளோ சும்மா விடக்கூடாது. அந்த மல்லியும் விஜய் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவங்க பயங்கரமாக வெண்பாவை கொடுமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. ஒரு படம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை போய் இந்த மல்லி கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இந்த நிஷா வேறு புலம்ப போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கடைசியில் கூட்டு சேர்ந்து நம்முடைய மல்லியோட வாழ்க்கையை அழிக்க திட்டம் தீட்ட போகிறாங்க. அவங்க என்ன தான் திட்டம் தீட்டி அதை கூர்மையாக்கினாலே அந்த கூர்மையை பார்த்திங்கன்னா கல் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அடித்தா எப்படி வளையுமோ அந்த மாதிரி நம்மளுடைய இலக்கியாவோட பதில், நம்மளுடைய மல்லியோட பதிலடி அந்த மாதிரி இருக்குங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் போட்டு ஆன் போட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.